ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இந்த காவிரி ஆற்று படுகையில இன்றைக்கு தினந்தோறும் பல இடங்களில திருட்டுத்தனமாக மணல் அள்ளப்படுகிறது. அல்றாங்கல்ல, உண்மைதானே? அப்படி திருட்டுத்தனமா அள்ளப்படுகின்ற மணலுடைய விலை மட்டும் 1 கோடி ரூபாய். ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் மணல் கொள்ளையிலே ஈடுபடுகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதுக்கு யார் உடந்த? இங்க இருக்கின்ற மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர், அவருடைய ஆதரவு தான் இன்றைய தினம் இந்த காவிரி ஆற்றில் இருக்கின்ற மணலை திருட்டுத்தனமாக கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மணல் திருட்டுல ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் பொறுமான அளவுக்கு லாரியிலே மணல் கடத்துகிறார்கள். இங்க இருக்கின்ற அதிகாரிகளுக்கு முழுவதும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும், வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும், பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை. இந்த மணல் திருட்டுக்கு உடந்தையாக இருக்கின்ற அதிகாரிகள் எல்லாம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி வந்த பிறகு அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். தவறு நடக்கின்ற பட்சத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு யாரெல்லாம் மணல் திருட்டுக்கு அதிகாரிகள் உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் மீதெல்லாம் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஏதோ இங்க வந்து பேசிட்டு போறான்னு நினைச்சிடாதீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இங்க இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜிக்கு அளவுக்கு மீறி அதிகாரத்தை கொடுத்து ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆக என்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்ததோ அப்பொழுதோ திரு ஸ்டாலினுக்கும் திரு ஸ்டாலினுடைய சகாக்களுக்கும் பயம் வந்து விட்டது. உண்மைதானே? அது மட்டுமல்ல, இந்த அதிகாரிகளுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன், அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு செந்தில் பாலாஜி அவரையே அவர் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. முடியுமா? சுமார் 450 நாட்கள் சிறையிலே இருந்தவர் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அப்படிப்பட்டவரை நம்பி இன்றைக்கு தவறான செயலில் ஈடுபடுவர்களுக்கு இந்த அரசு அதிகாரிகள் உடந்தையாக இருந்தால் அவர்களை எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.